பொதுவாக பாடல்கள் கேட்பது, பாடல்கள் பாடுவது என்பது அனைவருக்கும் பிடித்த காரியமல்லவா? இந்த பூமியில் நாம் கர்த்தரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி பல பாடல்களை பாடுகின்றோம். ஆனால் வருங்காலத்தில் வரப்போகும் புதிய எருசலேமில் பாடப்படும் பாடல்கள் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் என்பது பற்றி தெரியுமா? புதிய எருசலேமிலே நாம் பாடப்போகின்ற 3 பாடல்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்க முடியும். முதலாவது பாடல் வெளிப்படுத்தல் 5:9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 7 முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் வந்து பிதாவின் கையில் இருந்து வாங்கும்போது பாடப்படும் பாடலாகும். இரண்டாவது பாடல் வெளிப்படுத்தல் 14:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து பாடுகின்ற புதிய பாடலாகும். மூன்றாவது பாடல் பற்றி வெளிப்படுத்தல் 15:3-4 வசனங்களில் பார்க்க முடியும். ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் கண்ணாடி கடல் அருகே நின்று ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசேயின் பாட்டையும் பாடி மகிழ்கின்றதாக இருக்கும். இப்படியாக வருங்காலத்தில் நாம் பாடப்போகின்ற எருசலேமின் பாடல்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சங்கீதம் 43 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வரும் காலத்தில் புதிய எருசலேமுக்கு நாம் செல்லும் போது நம்மை சந்திக்க இயேசு கிறிஸ்துவும் ஆயிரக்கணக்கான தேவதூதர்களும் காத்திருப்பார்கள் அல்லவா? துதியோடும் பாடலோடும் நடன களிப்போடும் நாம் இயேசு கிறிஸ்துவை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க போகின்றோம். பரலோகத்தின் ஒவ்வொரு வீதியிலும் பாடல்களும் நடனங்களும் களிக்கூறுதலுமாக இருக்க போகின்றது. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதம் 16:11 வசனம் சொல்கின்றது. இமை பொழுதிலே நாம் மறுரூபமாவோம் என்பது தூங்கி விழிப்பதை போல இருக்கும். தாவீது ராஜா சொல்கின்றார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதம் 17:15 பார்க்கின்றோம். நாம் ஏன் கர்த்தருக்கு பாடல்களை பாடுகின்றோம்? எப்படி இந்த பாடல்களை பூமியில் பாடுகின்றோம்? எப்படி வருங்காலத்தில் நாம் பாடப்போகின்றோம் என்பது பற்றி முதலில் பார்ப்போம். முதலாவதாக, பூமியிலே நாம் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்குள்ளே இரட்சகராக உள்ளே வரும்போது சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே என்று பாடி மகிழ்கின்றோம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்று சங்கீதம் 118:15 வசனம் சொல்கின்றது. இப்படியாக சங்கீதம் முழுவதும் பாடல்களினாலும் துதிகளினாலும் நிரம்பி இருக்கின்றது. இது மீட்கப்பட்டோர் பூமியிலே மகிழ்ந்து பாடுகின்ற பாடல்கள். கர்த்தர் உங்களை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் உங்களது கால்களை நிறுத்தி உங்களது அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். அதன் பின்பு தேவனை துதிக்கும் புதிய பாட்டை உங்களுடைய நாவிலே தருகின்றார் என்று சங்கீதம் 40:2-3 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நமது மனக்கண்களுக்கு முன்பாக வருகின்றதல்லவா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை புகழுவேன் என்று நாம் போற்றுகின்றோம். நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதம் 32:7 வசனம் சொல்கின்றது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது என்று சங்கீதம் 98:1 பார்க்கின்றோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சங்கீதம் 149:1 வசனம் கூறுகின்றது. இரண்டாவதாக, பரலோகத்திற்கு நாம் செல்லுகின்ற நேரமானது ஒரு ஆனந்த களிப்பான நேரம், பாக்கியமான நேரம், குறிப்பாக பாடி மகிழ்கின்ற நேரம். ஏசாயா 35:10 வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, நாம் புதிய எருசலேமுக்கு செல்லும் போது அங்கே நாம் பாடல்களை பாடப்போகின்றோம். அது தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் பாடுகின்றதை பார்க்கிலும் நாம் பாடுகின்ற பாடல்கள் கோடான கோடி மடங்கு மேன்மையுள்ளதாக இருக்கும். ஏன் தெரியுமா?
இவர்களெல்லாம் ஆதியிலிருந்தே ஒரே பாடலைத்தான் இரவும் பகலுமாக பாடிக்கொண்டே இருக்கின்றனர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பதே இவர்களது பாட்டு. இது வெறும் ஆராதனையாகத்தான் இருக்குமே தவிர நம்மை போல கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உணர்ந்து முழு மனதுடன் நன்றி செலுத்தும் பாடல்களாக இருப்பதில்லை அல்லவா? ஆனால் நாம் அங்கு சென்று பாடும்போது நாங்கள் மண்ணுக்குரியவர்களாக இருந்தோம், பாவ சேற்றிலே அமிழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி உருக்கமான இரக்கங்களினால் எங்களை சேர்த்து கொண்டார் என்று கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எண்ணி துதித்து பாடப்போகின்றோம் அல்லவா? சரி, பரலோகத்தில் பாடப்போகின்ற முதல் பாடல் பற்றி பார்ப்போம். இது பற்றி வெளிப்படுத்தல் 5:9-10 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கின்றீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பாடலின் முதல் பகுதியிலே பாத்திரராக இருக்கின்றவராகி ஆட்டுக்குட்டியானவரை போற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே கல்வாரியின் தியாகத்தினாலே கர்த்தர் தங்களை மீட்டு கொண்ட நன்றியை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஒரு எதிர்பார்ப்போடு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கின்ற புதிய பாட்டை பாடினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிவிட்டார். நம் அனைவருக்கும் ஒரு புதிய பெயரை கொடுத்து ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நம்மை அழைக்கின்றார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று வெளிப்படுத்தல் 1:6 வசனத்தில் பார்க்கின்றோம். இந்த முதல் பாடலில் பாத்திரரான ஆட்டுக்குட்டியானவரையும் கர்த்தருடைய கல்வாரி தியாகத்தையும் அவரது தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பும் எவ்வளவு பெரியது என்பதை நாம் கவனிக்க மறந்துவிடக்கூடாது. நான் முன்பாக சொன்னது போல பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர்களும் பரம சேனையின் திரளும் கேருபீன்களும் சேராபீன்களும் யுக யுகமாக நித்தியமாக பாடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் அவர்களது பாடல்கள் எல்லாம் டேப் ரெக்கார்டரில் திரும்ப திரும்ப கேட்கின்ற பாடல்களைப் போலத்தான் இருக்கின்றது. அவர்கள் ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்கின்ற நாமோ நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நன்றியுடன் கர்த்தரை துதிக்கப் போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று 1 கொரிந்தியர் 14:15 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பரலோகத்தின் 2ஆம் பாடல் பற்றி பார்ப்போம். இந்த பாடலை வெளிப்படுத்தல் 14:1-3 வசனம் வரை வாசிக்க முடியும். பரலோகத்தில் உள்ள ஆராதனை கூடமாகிய சீயோன் மலையின் மீது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி கர்த்தரை பாடி மகிழ்கின்றனர். இந்த காட்சி எவ்வளவு கம்பீரமாக இருக்கும்! இந்த பாடலை 1-2 பேர் அல்ல, 1,44,000 பேர் இசைக்குழுவினராக வாத்திய கருவிகளோடு பாடி நடனமாடி துதிக்கின்றனர். ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 14:1 வசனம் சொல்கின்றது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் நின்று புதுப்பாட்டை பாடினர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என்று வெளிப்படுத்தல் 14:3 வசனம் சொல்கின்றது. இந்த பாடல் சுரமண்டலங்களை வாசிக்கின்ற இசையைப் போல இருந்தது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற இசைக்கருவிகள் எல்லாவற்றிலும் இந்த சுரமண்டலம் என்பது மிக மிக விசேஷமானது. இதை ஆங்கிலத்தில் ஹார்ப் என்று சொல்கின்றனர். நம் அனைவருக்கும் பிடித்த தாவீது ராஜா இசைத்த முக்கியமான இசைக்கருவி இந்த சுரமண்டலம்தான்.
என் தேவனே, சுரமண்டலத்தால் உம்மை துதிப்பேன் என்று அவர் சொன்னதை சங்கீதம் 43:4 பார்க்க முடியும். தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும்போது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வருவதை அவர் உணர்ந்தார். அது மட்டுமல்ல, சுரமண்டலத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமும் வெளிப்பாட்டு வரங்களும் அவர் மீது இறங்கி வந்ததையும் அவர் உணர்ந்தார். ஏனென்றால் என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்ததை சங்கீதம் 49:4 பார்க்க முடியும். நமது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 42 இடங்களில் சுரமண்டலம் என்கின்ற வாத்திய கருவி திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலரின் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம், பொல்லாத ஆவி அவரை பிடித்த போதெல்லாம், அப்போது தாவீது அங்கே வந்து சுரமண்டலத்தை வாசிப்பார். அப்போது வருகின்ற தேவ பிரசன்னத்தினால் அந்த பொல்லாத ஆவிகள் விலகி போனது என்று பார்க்கின்றோம். அதுபோக எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல விரும்பும்போது அங்கே சுரமண்டல வாத்தியக்காரன் வருவான். அவன் வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மீது இறங்கி அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்று 2 ராஜாக்கள் 3:15-16 பார்க்க முடியும். இப்படியாக நமது தாவீதிற்கு பிரியமான 2 வாத்தியங்கள் இருக்கின்றது. முதலாவதாக சுரமண்டலம், அடுத்தது வீணை. இரண்டையும் சேர்த்து வாசிப்பதுதான் தாவீதுடைய வழக்கம். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று அவர் சொன்னதை சங்கீதம் 108:2 பார்க்க முடியும். பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் சுரமண்டலத்தை வாசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 5:8, 14:2, 15:2 நாம் வாசிக்க முடியும். ஆகவே ஹார்ப் என்கின்ற இந்த சுரமண்டலம் என்கின்ற இசைக்கருவி பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் கூட வாசிக்கப்படுகின்றது. எக்கால தொனியோட அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் என்று சங்கீதம் 153 சொல்கின்றது. வெளிப்படுத்தல் 16 வருகின்ற இந்த பாட்டை புதுப்பாட்டு என்றும், அந்த பாடலை வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது என்றும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்ன? புதிய எருசலேமில் இருக்கின்ற பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களே அந்த பாடல்களாக மாறும். கர்த்தருக்காக பூமியில் அவர்கள் சகித்த பாடுகள், பட்ட வேதனைகள், அடிக்கப்பட்ட அடிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே இனிமையானதாக மாறும். ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையும், கர்த்தர் அவர்களை நேசித்த நேசமும், அவர்கள் ஆண்டவருக்காக தியாகத்தோடு உழைத்ததும் வித்தியாசமானதாகவே இருக்கும். எல்லாருடைய அனுபவமும் ஒன்றாக இருப்பதில்லை அல்லவா? ஆகவேதான் ஒவ்வொருவருடைய பாடலையும் அனுபவத்தையும், தேவனை நேசித்த நேசத்தையும் மற்றவர்களால் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. கடைசியாக பரலோகத்தில் பாடப்படுகின்ற 3வது பாடல் பற்றி பார்ப்போம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று பாடப்படுவதை வெளிப்படுத்தல் 15:3 சொல்கின்றது. இதுவரையிலும் பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் நன்றி செலுத்துகின்ற பாடல்களாகவும் ஸ்தோத்திர பாடல்களாகவும் தான் இருந்தது. ஆனால் இந்த அதிகாரத்தில் பாடுகின்றவர்களோ பரிசுத்தவான்களின் ராஜாவே என்று அழைத்து 2 பாடல்களை பாடுகின்றனர். முதலாவதாக மோசேயின் பாடல், இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல். இங்கே மோசேயை தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்று அழைக்கின்றனர். இவரது 80ஆம் வயதிலிருந்து 120ஆம் வயது வரையிலும் மொத்தம் 40 ஆண்டுகள் 20 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்களை கானானை நோக்கி வழிநடத்தினார் மோசே. அவர்களுக்காக கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க செய்து அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தார். பின்பு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இஸ்ரவேலருக்கு பாதையை உண்டாக்கினார். அதே சமுத்திரத்திலே பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கடலிலே தள்ளி அமிழ்த்து போட்டார். அந்த வெற்றியை கொண்டாடும் போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று கர்த்தரை துதித்து பாடினர். சங்கீத புஸ்தகத்திலே 90ஆம் அதிகாரத்தின் முன்னுரையிலே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த மோசேயை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாக மோசேயோடு பேசினார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணமுடையவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்ததையும் பார்க்கின்றோம். ஆனால் வனாந்திர பயணத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து கன்மலையோடு பேச சொல்லியிருந்த போது
மோசே அதை ஓங்கி அடித்து விட்டபடியினால் நீ கானானுக்குள் செல்வதில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த தீர்ப்பை மோசேயினால் தாங்க முடியவில்லை. பல முறை தான் கானானுக்குள் செல்ல விரும்புவதாக அவர் சொன்ன போதிலும் கூட கர்த்தர் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஆனாலும் கூட இந்த மோசே கர்த்தருக்காக எடுத்த பிரயாசங்களையும் அவர் பாராட்டின பக்தி வைராக்கியத்தையும் ஆண்டவர் மறந்துவிடவும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலத்தில் எலியாவோடு கூட மோசேயையும் மறுரூபமலைக்கு கொண்டு வந்தார். இந்த பூமியிலே எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் பாடல்களை இயற்றி பாடியிருந்தாலும் ஆண்டவர் இந்த மோசேயின் பாடலை பரலோகத்திலே பாட செய்திருக்கின்றார். இது மோசேக்கு கிடைத்த மிகுந்த பாக்கியம் அல்லவா? இரண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்று அங்கே எழுதியிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவிற்கு இன்னொரு பெயர் ஆட்டுக்குட்டியானவர் என்பதாகும். யோவான் ஸ்நானகன் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலருக்கு அறிமுகம் செய்தபோது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதை யோவான் 1:29-36 வசனங்களில் பார்க்க முடியும். 1 பேதுரு 1:19 வசனத்தில் பேதுரு சொல்கின்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று. அதுபோக வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதை நாம் வாசிக்கின்றோம். ஏறக்குறைய 28 முறை ஆட்டுக்குட்டியானவர் என்கின்ற வார்த்தை திரும்ப திரும்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் வருகின்றது. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்றால் என்ன? அது எங்கே இருக்கின்றது என்பது பற்றி நமக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை பாடியதை நாம் மத்தேயு 26:30 வசனத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி முறையாக கெத்சமனே தோட்டத்திலே கைது செய்யப்படுவதற்காக புறப்பட்டு போகும்போது துக்கத்தோடு போகாமல் ஸ்தோத்திர பாட்டோடே போனார் என்று நாம் மத்தேயு 26:30 வசனத்தில் பார்க்கின்றோம். மறுநாள் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்க முடியாத வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அப்போது கூட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடி நன்றியோடு பிதாவை ஸ்தோத்தரித்துவிட்டு உற்சாகத்துடன் கடந்து போனதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக எபிரெயர் 12:2 வசனம் சொல்கின்றது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று. இந்த வீடியோவை பார்க்கின்ற சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தோடு நீங்கள் படுகின்ற பாடுகளும் துயரங்களும் மறைந்து போய்விடும். இந்த காலத்து பாடுகள் ஒன்றும் இனி உங்களில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திர பாடல்களை பாடுங்கள். நீங்கள் பூமியிலும் பாடப்போகின்றீர்கள், புதிய எருசலேமிலும் பாடப்போகின்றீர்கள். நாம் நித்தியமாக பாடப்போகின்றோம். கர்த்தர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் தம்முடைய அன்பின் கரத்தினால் தொட்டு துடைப்பார். சிங்காசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு இணைந்து நாம் பாடி மகிழ போகின்றோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி பார்த்து இப்போதே ஒரு பாடல் பாடி அவருக்கு நன்றியையும் துதியையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.